ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதுக்கு தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட், தமிழ் ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிங்களான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிஎன்இகான்ற அந்த வெப்சைட்டில் உள்ள வந்துடுங்க. உங்களுக்கு நீங்கள் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஐடி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிட்டிசன் ஐடியில் போயிட்டு சிட்டிசன் ஐடியை க்ரியேட் பண்ணிடுங்க. ஐடி க்ரியேட் பண்ணதும் நீங்கள் ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் உங்களோட சைன்இன் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல உங்களோட ஐடி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு உங்களோட கேப்சாவை கீழே இருக்குது பாருங்கள், அது என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது பாருங்கள். சர்வீசஸுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்குது பாருங்கள். அதில் கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல் சம்மந்தமானதுன்றதுனால கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணதும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இதில் பிஎஸ்டிஎம் கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க. ப்ரைவேட் ஸ்கூல்னா செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான ஃபார்மு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்களோட அப்ளிகண்டோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகண்டோட ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்ளிகண்ட் நேம் வந்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகண்டோட ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகண்டோட மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோலை நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். செகண்ட் ரோ இருக்கு பாருங்கள், அந்த ரோல் வந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம் மூணுமே தமிழில் டைப் பண்ணணும். அதனால் நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. அதனால் உங்களுக்கு கூகுளில் போயிட்டு கூகுள் தமிழ் டைப்பிங்கிற வெப்சைட்டில் உள்ள வந்துடுங்க. அதில் வந்து ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட நேமை இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ணிங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும் இந்த ஆப்பில், இந்த வெப்சைட்டில். சப்போஸ் உங்கள் பேர் சக்திவேல் இருந்துச்சுன்னா உங்களோட சக்திவேல்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். பாருங்கள், கரெக்டாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேஸ்ட்டாக வேறு எங்கேயும் போட்டு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. எந்த ஆப்பும் எக்ஸ்டர்னலாக ஆப்பு எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. உங்கள் சிஸ்டத்துலேயும் உங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணி புதுசாக நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் தமிழ் டைப்பிங் டைப் பண்ணிங்கன்னா போதும். அதுவே இந்த வெப்சைட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கங்க. அப்ளிகண்டோட நேமை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் நேம் இருக்கு பாருங்கள். அதில் ஃபாதர்ஸ் நேமின் தமிழ்னு இருக்கு பாருங்கள். ரெண்டாவது ரோவில் செகண்டாக அதில் அப்பா பேர், உங்களோட அப்பா பேர் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மதர் நேம், அம்மா நேமை காப்பி பண்ணி செகண்ட் ரோவில் தேர்டாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து மந்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிறந்த தேதியை, பிறந்த மாதத்தை என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட லாஸ்ட்டாக பிறந்த தேதி என்ட்ரு பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இயரும் மந்த்து மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. லாஸ்ட்டாக அது திரும்ப ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டு எந்த டேட்டோ அந்த டேட்டு கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் அந்த டேட் வரமாட்டேங்குதுன்னு சில பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். இயரும் மந்த்தை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு திரும்ப போய்ட்டு டேட்டை பற்றி என்ட்ரு பண்ணுறதுல அந்த காலண்டர் பட்டன் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் மட்டும் ஷோ ஆகும். அதில் எந்த டேட்டோ கரெக்டாக அந்த டேட்டு செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட்டில் எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எம்இஸ் ஐடின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எம்இஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி வந்து உங்களோட மார்க் ஷீட்லேயே 12th மார்க் ஷீட்லேயே இருக்கும், இல்லை 10th மார்க் ஷீட்டில் 12th மார்க் ஷீட்டு அப்புறம் டிசியில் இருக்கும். அந்த எம்இஸ் ஐடி எடுத்து என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் 1ஆவதுலேருந்து 5th வரைக்கும் என்ட்ரு பண்ண போகிறீங்கன்னா 1ஆவது எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க, 5th எந்த வருஷம் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது 1ஆவது வந்து நீங்கள் 10th கால்குலேஷன் பண்ணிக்கிங்க. 1ஆவது முடித்த வருஷம் ஜாயின் பண்ண வருஷம் ஒன்றா இருக்கும், முடித்த வருஷம் ஒன்றா இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண வருஷத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 5th வந்து முடித்த வருஷத்தை அடுத்த ஸ்டெப்பில் இப்போ 2015, 16 பார்த்தீங்களா, அதில் வந்து 5th வந்து 15, 16 என்ட்ரு பண்ணி 16 தான் நீங்கள் முடித்த வருஷம் அப்படின்றது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்குது. அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. 1ஆவதுலேருந்து 5th வரைக்கும்ட்டு. நெக்ஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஸ்கூல் இருக்குது அது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டைப்பு அது வந்து கவர்மெண்ட்டா இல்லை பார்ட்லி எய்டடா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலாக கவர்மெண்ட் பாதி ப்ரைவேட் பாதியா அந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்குது. நீங்கள் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் கொடுங்க, அப்படின்னா கவர்மெண்ட் பாதி ப்ரைவேட் பாதின்னு கரெக்டாக எந்த ஸ்கூலில் உங்களோட ஸ்கூல் டைப்பு உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியலன்னா ஸ்கூலில் ஒரு வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூல் டீட்டெயில்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் ஸ்கூல் எந்த ஸ்கூலோ கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. தப்பாக நீங்கள் பார்ட்லி எய்டட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் சர்ச் பண்ணிருந்தீங்களா இங்கே கரெக்டாக வராது. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்ட்லி எய்டட்னு கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல ஷோ ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட 1 to 5th ஒரு 10th மார்க் ஷீட்டும் உங்களோட ஆதார் கார்டையும் ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதில் அப்லோட் ஆஃப் டிசி இருக்கு பாருங்கள், அதில் என்ட்ரு பண்ணிக்கிங்க. டிசி இல்லாத பட்சத்தில் 1 to 5th டிசி அந்த காலத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. 10th அப்புறம் வந்தவங்களுக்கு மட்டும்தான் டிசி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் 1 to 5th வாங்குறவங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் டிசி இருந்தால் டிசி வச்சுருங்க. அப்படி டிசி இல்லாத பட்சத்தில் உங்களோட 10th மார்க் ஷீட்டு அப்புறம் 12th மார்க் ஷீட்டு அடுத்து ஆதார் கார்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அந்த ஸ்கூலில் தான் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருங்க. அவங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டு தான் உங்கள் ஸ்கூல்லேருந்து ஓகே பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். சப்போஸ் உங்களோட ஸ்கூலில் போய்ட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தான் ஓகே பண்ணுறாங்க. ஏன்னா யாராவது தப்பாக பண்ணிவிட்டு அவங்க பண்ணி விட்டாங்களா அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால் அவங்க கரெக்டாக பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மேக் பேமெண்ட்டு அதில் உங்களுக்கு 60 ரூபா ஃபீஸ் போகும் நீங்கள் சிட்டிசன் ஐடியாக இருந்தால். அப்படி இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஐடி வச்சுருக்கீங்கன்னா அதில் ஃபீஸ் கம்மியாக தான் போகும். நெக்ஸ்ட்டு ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அந்த டெக்ளரேஷன் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்கு பாருங்கள் மேக் பேமெண்ட்டு, அந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணது உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆகிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் ஆனதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல கீழே பேமெண்ட் டைப்புக்கு கீழே பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு பாருங்கள், அதை காப்பி பண்ணிக்கோங்க. இதில் அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் காட்டிங்கன்னா ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்மளே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதே வெப்சைட்டில் டிஎன்இகான்ற வெப்சைட்லேயே ஹோம் பேஜுக்கு உள்ளே வந்துடுங்க. பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு அதே டிஎன்இகா வெப்சைட்டில்
லெஃப்ட் சைடில் டேஷ்போர்ட் இருக்கு பாருங்கள், அதில் கீழே அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சர்வீஸ் நேம் அப்ளிகேஷன் நம்பர்னு இருப்பாரு, அந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டு பெண்டிங் அப்ளிகேஷன் பெண்டிங் வித் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். அதே அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.